டேய் போ விட்றா. நீ என்னடா சொல்ற? நான் சொல்றேன்டா. டேய் நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிக்கிருந்தேன். விக்கி வந்து கழுத்தில் கத்தி வச்சு, சார் என் படத்துக்கு நீங்கள் ஸ்டேஜ் ஏறணும் சார்னா. ஸோ விக்கிக்கு எப்படி சொல்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் த ஸ்டேஜ் அண்ட் இது திஸ் பீயிங் எ விக்கி ஸ்டேஜ். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து விக்கிக்கு ஒவ்வொரு படிக்கட்டுலையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்தை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்லேருந்து, அதுக்கப்புறம் படத்தை ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காஸ்டிங்க என்கிட்ட வந்து கேட்டான், நான் நடிங்க நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீஸ் சொன்னேன் இல்லை நான் என்னால் பண்ண முடியாது, நான் மன்னிச்சிங்க நான் சொன்னேன். நோ ப்ராப்ளம்டா அப்படின்னு சீமான் சார் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் ரிலீஸு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேட்டு ஒரு 3 டேட்டு 4 டேட்டு மாற்றி நேற்று லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய மழை வந்து ஐ திங்க் விக்கி ஹஸ் கான் த்ரூ ஒரு லாங், எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் சஃபரிங் தான். பட் விக்கி, ஆல் திஸ் சஃபரிங் வில் பே ஃபார் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி. வந்து ரொம்ப நேரம் பேசினடி ஒன்றும் கேட்கல எனக்கு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான பொண்ணு. நான் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் கேரளாலேருந்து வந்திருக்காங்க, சொல்லவே வேணும் ஆக்சுவலாக. டேய் போ விட்றா. நீ என்னடா சொல்கிற? நான் சொல்கிறேன்டா. டேய் நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்திருக்கேன். பேசணும்ல, படத்தை பிரச்சனை பண்ணல. நீ என்ன பேச? நீ வாய மூடுறா. அதுக்கப்புறம் வந்து மாளவிகா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாளவிகா பார்த்தேன். தேங்க்யூ மாளவிகா, நைஸ் டு சி யூ. என்னுடைய படத்தை ஓட வச்சதே நீதாம்மா, உனக்கு தெரியுமான்னு தெரில. வாழை மீன் விளாங்க மீன். வெரி ஹாப்பி டு சீமா. ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒருத்தன் கத்துறான் சார். அவனுக்கு அப்படிதான் சார் கத்திட்டே இருப்பானுங்க. நம்ம பேசுறது நம்ம பேசுவோம் சார். நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஓகே ஓகே, அது பரவாயில்ல. ஏதோ ஒரு புள்ள ஏதோ அடிச்சிட்டு பேசுது ஆக்சுவலி. டேய் தம்பி சாரிடா. டேய் நல்ல மூடில் வந்தவனை ஏதாவது ஏற்றி பின்னாடி ஏதாவது பண்ணிடுவீங்கடா. டேய் சாரி லவ் யூ. விக்கி, நான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினது வந்து ராம் தான். நான் இங்கே வந்து ராம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ராம் நான் எப்போ பார்த்தாலும் நான் சந்தோஷமாகிற ஒரு மனுஷன். என் லைஃப்பில் நான் சினிமாவில் மோஸ்ட் டேரக்டர்ஸ்னு ஒரு 2-3 பேர் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில். ஐ திங்க் ஹி வில் பி த ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் ஆக்சுவலி. விக்கியை வாழ்த்துருக்கு. ஏன்னா விக்கிக்கும் ராமுக்கும் ஒரு பெரிய இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ராம் எங்கே போனாலும் விக்கியை பற்றி ரொம்ப உயர்வாகவும், தங்கச்சியை பற்றி அவ்வளோ எப்பயுமே பேசுவான். என்ன ஆஃபீஸில் வந்து பேசுவான். ஸோ விக்கி ஒரு மர்மமாகவே இருந்தான். அதுக்கப்புறம் விக்கி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு விக்கியை பார்க்கும்போது விக்கி ஒரு 6 அடியில் இருக்க ஒரு குழந்தை ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் பேசிக்கலி. பட் இஸ் நாட் இக்னரண்ட், இஸ் வெரி இன்னசென்ட். டேய் சும்மா இருங்கடா. ஏன்டா? ஓகே. ஸோ இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கி பண்ணியிருக்கான். என்ன ஆச்சரியன்னா, விக்கி வந்து அவனுடைய 4-5 படங்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகி இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுனா, நான் 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து என்னுடைய கடைசி படம் பிசாசு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா வந்து, ராமுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஒரு படம் இருக்குது. என்னென்னா, இந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு பெரிய மலை, உயரமான மலை, செங்குத்தாக ஏற வேண்டிய ஒரு மலை. அது ரொம்ப ஈஸியாக சினிமா வந்து கடந்துட முடியாது. அது எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்க்கும் பெரிய ஜாம்பவானவர்களுக்கும் சினிமா வந்து எப்பயுமே சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் சினிமா ரொம்ப உயர்வாக இருக்குது, சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ விக்கி, வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். நான் விக்கிட்ட 2 டேஸ் முன்னால் வந்து என்னை வந்து பார்க்க வந்தான் டப்பிங்கில். வந்து அண்ணாட்ட எப்படி கேட்குறது, நான் வந்து என்னுடைய லான்ச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைடா விக்கி, நான் வரேன்டா. என்னடா அது உனக்கு வராமல் யாரா? ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி மேடையில் தான் வந்து பேசி தான் செத்து போகணும் ஆக்சுவலாக. சினிமாவோட இதோட என்ன இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐம் பீங் வெரி ப்ரவுட் இங்கே வந்து நின்றதுக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். விக்கி வந்து ஐ திங்க் ஹி லவ்ட் மீ ஸோ மச் நினைக்கிறேன், ஆர் ஹி லவ்ஸ் மீ ஸோ மச். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரோல் பண்ணுங்கள் அப்படின்னா நான் வந்து பண்ணினேன் ஆக்சுவலாக. இந்த படமே அவனுடைய
விக்கி வாழ்க்கையை பார்க்குற விதம் தான் அந்த படம். விக்கி என்றைக்குமே ஹி பிலாங்ஸ் டு ஃப்யூச்சர், ஹி நெவர் பிலாங்ஸ் டு ப்ரெசன்ட். ஆக்சுவலி லைஃப்பை எப்படி இருக்கிறது, எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கலாம். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்தா கூட, அந்த குடிக்கிற தண்ணி கொடுத்தா கூட அந்த கிளாஸ் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப ஈஸ்தட்டிக்கலாக வாழக்கூடிய ஒரு பையன். இந்த படமும் அப்படி தான், உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும். நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்டிக் கொடுங்க. பட் இட் இஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து முழு படம் பார்க்கல, பாதி படம் பார்த்தேன். அதில் வந்து அவனுடைய விஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி அ பிக்கெஸ்ட் ஹிட் ஃபார் விக்கி. I hope, I sincerely hope and pray for him actually. தவிர்க்க முடியாத thumbnails, கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.